வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். இலங்கையின் கடல் வளத்தையும் ஈழத்தமிழ் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் அழித்துவிட்டு தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறுவதால் பயனில்லை என்று தமிழக மீனவர்களை கண்டித்துள்ளார் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன். இது தொடர்பில் அவர் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் மேலும் தெரிவிக்கையில், தமிழக மீனவர்களின் அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. கடந்த காலங்களில் 3 நாட்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். தற்போது 7 நாட்களுக்கும் வருவதற்கு முற்படுகின்றார்கள். எமது நாட்டு மீன்களை பிடிப்பது மட்டுமல்ல, எமது கடல் வளத்தையே அவர்கள் நாசம் செய்கின்றனர். இதனால் நாளைய தலைமுறையினருக்குரிய கடல் வளம் இல்லாமல் போகின்றது. எனவே இலங்கை எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட வேண்டாம் என்று தமிழக மீனவர்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கின்றோம். இலங்கையின் கடற்பரப்பு பொது பயன்பாட்டுக்கு அல்ல, அதற்குள் அத்துமீறும் உரிமை உங்களுக்கு கிடையாது. எமது நாட்டில் கடல் வளங்களை அபகரிக்கின்றீர்கள். எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பறிக்கின்றீர்கள். இந்த நாசகர செயல்களை செய்த பின்னர் திரும்பிச் செல்லும் வழியில் எம்மை தொப்புள் கொடி உறவுகள் என்கின்றீர்கள். அக்கிரமங்களை செய்த பின்னர் தொப்புள் கொடி உறவுகள் என்று கூறுவதால் எந்த பயனும் இல்லை. தமிழக மீனவர்களுடன் சகோதரத்துவமாகவும் கண்ணியமாகவும் அன்பாகவும் இருக்கவே நாம் விரும்புகின்றோம். ஆனால் அவர்கள் தங்களின் செயற்பாடுகள் மூலம் பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றனர் என்றார். சிறுமியொருவரை அனுப்பி பிறிதொரு சிறுமியிடமிருந்து தங்கச் சங்கிலியை அபகரித்து பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இளவாலை உயரப்புலம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சிறுமியின் கழுத்தில் இருந்து சங்கிலியை காணாததை அடுத்து அவரின் குடும்பத்தினர் அது தொடர்பில் வினவியுள்ளனர். இதன்போதே பிறிதொரு சிறுமி அந்த சங்கிலியை பெற்று சென்றமை தெரிய வந்துள்ளது. இதை அடுத்து மற்றைய சிறுமியை அழைத்து விசாரித்த போது அவர் தனது தாயாரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே இவ்வாறு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இதை அடுத்து இளவாலை போலீசாரிடம் வழங்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய சந்தேக நபரான தாய் கைது செய்யப்பட்டு மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உலக காலநிலை பிரச்சினைகள் வறியவர் செல்வந்தர் என்று பாராமல் அனைவரினதும் கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றன. ஆதலால் தேச எல்லைகளை கடந்து சவால்களுக்கு முகம் கொடுக்க நாங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெறும் உலக அரசு உச்சி மாநாட்டில் ஜனாதிபதி நேற்று உரையாற்றினார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மானிட வர்க்கம் தொடர்பான முக்கியமான துறைகளில் எதிர்கால உத்திகள் மற்றும் திட்டங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த மாநாடு உந்து சக்தியாக அமைக்கின்றது. சமூக நீதி மற்றும் சட்டத்தின் ஆட்சியானது தரம்மிக்க தேசம் ஒன்றை போன்றே வளம் மிக்க உலகம் ஒன்றுக்கு மிகவும் முக்கியமானதாக அமைக்கின்றது. சைபர் பாதுகாப்பு செயல்முறையை நோக்கி உலகம் என்று நகர வேண்டியிருக்கின்றது. ரோபோக்களின் பயன்பாட்டால் தொழில் வாய்ப்புகளை இழக்கின்ற மனித சமூகத்தை வலுப்பூட்ட கல்வி, திறன் மேம்பாடு, புதிய தொழில் வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். இவற்றை இணைத்த வகையில் சரியான வேலை திட்டங்கள் இன்று அவசியமாக உள்ளன. அதற்காக உலக தலைவர்கள் ஒற்றுமையாக செயலாற்ற வேண்டும். நாங்கள் சகோதரர்கள் என்ற வகையில் ஒன்றாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என மார்ட்டின் லூதர் கிங் கூறியுள்ளார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதை உருவாக்கிட ஒன்று சேர்வோம் என்பதை இலங்கை மக்களும் 2024ஆம் ஆண்டில் வலியுறுத்தியுள்ளனர் என்றார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் உடன்பாடுகள் எட்டப்படாத காரணத்தால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியையும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியையும் ஓர் அணியில் இணைக்கும் விதமாக கடந்த சில வாரங்களாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வந்தன. 2ஆம் நிலை தலைவர்களை கொண்டு அமைக்கப்பட்ட குழுக்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வந்த நிலையில் உடன்பாடுகள் எட்டப்படாத நிலையில் நேற்றுடன் பேச்சுவார்த்தைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி உட்பட கூட்டணியாக பல கட்சிகள் ஒன்றிணையும் போது அதன் தலைவராக சஜித் நியமிக்கப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை ரணில் தரப்பு ஏற்றுக்கொள்ளாததை தொடர்ந்தே பேச்சுவார்த்தைகள் நிறுத்தப்பட்டதாக தெரிய வருகின்றது.
வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்துள்ள வர்த்தக நடவடிக்கைகளால் சிவில் சமூகத்தினருக்கும் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலருடன் கலந்துரையாடியுள்ளேன் என்று இலங்கைக்கான ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூ தலைமையில் இலங்கையில் பணியாற்றும் ஐநாவின் அனைத்து முகவர் அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் வடமாகாணத்துக்கு வருகை தந்திருந்தனர். வடக்கின் ஆளுநர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை சந்தித்து உரையாற்றும் போதே ஐநாவின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாண மக்கள் முதல் தடவையாக ஓர் அரசாங்கத்துக்கு பெருமளவு ஆதரவை வழங்கியுள்ளனர். எனினும் ஜனாதிபதி அனுர தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய பல வாக்குறுதிகள் பலவற்றை இன்னும் நிறைவேற்றவில்லை. குறிப்பாக ஜனாதிபதி அனுரவின் யாழ்ப்பாண பயணம் தொடர்பிலும் மக்களின் காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும் என்று அவர் வழங்கிய வாக்குறுதிகள் தொடர்பிலும் நாங்கள் கவனத்தில் கொண்டுள்ளோம். வடமாகாணத்தில் பாதுகாப்பு தரப்பினர் முன்னெடுத்துள்ள வர்த்தக நடவடிக்கைகளால் சிவில் சமூகத்தினருக்கு பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சின் செயலருடனும் கலந்துரையாடியுள்ளேன். வடக்கில் போதைப் பொருளின் தாக்கமும் பயன்பாடும் மிகையாக அதிகரித்துள்ளன. அவை உடனடியாக கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது தொடர்பில் நாங்கள் கூடுதலான கரிசனை கொண்டுள்ளோம். இந்த பயணத்தின் போது வடமாகாணத்தில் தொடர்ச்சியாக பல தரப்பினரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடாத்த உள்ளோம். முன்னுரிமையின் அடிப்படையில் நமது திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார். இலங்கையில் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சவால்கள் எழுந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இலங்கையில் 2019ஆம் ஆண்டு 3,41,745 கர்ப்பிணி பெண்கள் பதிவு செய்யப்பட்டனர். இதன் மூலம் 3,19,1010 குழந்தைகள் பிறந்துள்ளன. எனினும் புதிதாக பிறந்த குழந்தைகளில் அனைத்தும் ஆரோக்கியமற்றவர்கள் என்று இலங்கை சமூக மருத்துவர்கள் கல்லூரி தெரிவித்துள்ளது. பிரதானமாக 1,600 குழந்தைகள் 28 வாரங்களுக்கு முன்னர் கருப்பையிலேயே இறந்துள்ளன. பிறந்த குழந்தைகளில் 35% பேர் பிறவி குறைபாடுகளுக்கு உள்ளாகியிருந்தனர். மேலும் ஒவ்வொரு ஆண்டும் 4,000 முதல் 5,000 குழந்தைகள் பிறவி குறைபாடுகளுடன் பிறந்துள்ளன என்றும் 900 முதல் 1000 குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு வயதுக்குள் இறந்துள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக மருத்துவர் கபில ஜெயரத்ன தெரிவித்துள்ளதாவது, இந்த குறைபாடுகளுக்கு முக்கிய காரணமாக மரபணு பிரச்சினைகள், சுற்றுச்சூழல் காரணிகள், ரசாயனங்கள் மற்றும் கதிர்வீச்சு போன்றவை காரணங்களாக உள்ளன. இலங்கையில் பிறப்பு விகிதம் மிகவும் குறைந்துள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு 2019 3,19,000 என்ற எண்ணிக்கையில் இருந்த குழந்தைகள் பிறப்பானது 2023 அது 2,47,900 குறைந்துள்ளதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளது. பிறந்த குழந்தைகளில் பெரும்பாலானவர்கள் இயல்பாக வாழ்ந்தாலும் சிலர் பிறந்தவுடன் 24 மணி நேரத்திலேயே இறந்து போகின்றனர் என தெரிவித்துள்ளார். 2023 453 குழந்தைகள் பிறந்தவுடன் இறந்துவிட்டன. மேலும் பிறந்த பிறகு 2 முதல் 7 நாட்களுக்குள் 951 குழந்தைகள் இறந்துவிட்டன. 8 முதல் 28 நாட்கள் கழித்து 527 குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலைமை நாட்டின் குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்தில் மேலும் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை காட்டுவதாய் அமைந்துள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைத்திருங்கள். வணக்கம்.